ஆண்டவர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபயும் நீதன சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோ, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோ. ஜெபம் செய்வோம். பிதா குமார் பசந்தர் நாம் நாளை மசோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஸ்வை இந்த கால வேளையில் கத்தாவே நோக்கி பார்க்க உதவி செய்வரே உமக்கு நன்றி செத்துறேன் கத்தா ஸ்வை. பிதாவே நீ சொன்னி 2-3 பேர் எங்கே கூடி இருக்கீங்களோ அந்த மத்தியில் நான் வாசம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னீரப்பா ஸ்வை. நான் மத்தியில் வருவேன்னு சொன்னீர் கத்தாவே ஸ்வை. பிதாவே இந்த கொள்ளை நோய் சுத்தியில் இருந்தாலும் அப்பா உம்மோட சமூகத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி வர உதவி செய்தவரை நமக்கு நன்றி செத்துறேன் கத்தா ஸ்வை. இந்த வேலையில் எங்களோடு இருந்து எங்களோடு பேசி பலப்படுத்துங்கப்பா ஸ்வை. நீர் கொடுத்த பலத்தோட கத்தாவை நாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம்ப்பா ஸ்வை. இன்னும் எங்கள் முன்பாக கடந்து போய் எல்லாவற்றிலும் எங்கள் கத்தாவை எடுத்து போட்டு எங்களை பாதுகாக்கப்போ நன்றி செத்துறேன் கத்தா ஸ்வை. பிதாவே யாராருக்கு பலவீனமாக இருக்கிறாங்களோ ஸ்வே அவங்களோட பலவீனம் எடுத்து போட்டு உம்மோட பலத்தை தருப்போம் நன்றி கத்தா ஸ்வே. கத்த தந்தார் என்ற பெரிய ஒரு சந்தோஷத்தோடு இந்த வாரத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டாட நீ பலம் படுத்தப்போ நன்றி. கிருபை கத்தாவே இந்த ஆராதனை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நெரும்பி இருக்கணும். செஞ்சவங்களை பிதாவே ஆமென். தேவன் மகிமைக்காக பாமலை புத்தகத்தின் 2ஆம் பாடலை பாடுவோம். பாமலை 2.
காலை மாலை 6 முறைமைகள் பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுகொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுகொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலைகுழுந்து மகள் கடவும். சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமல் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரை எங்கள் உதவிகள் தெரிந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழ் அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சகல காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பக்கம் 5. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வலியம் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படித்து உமது குமாரம் இரட்சம் தரும்படி உலக அன்புக்கும் திரையும் போட்டிக்கிறோம். குமாரம் கடவுளை பாவத்தை வைத்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவத்துக்காக ஒப்புக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தந்தவரை நம்ம போட்டிக்கிறோம். பசுத்தாவியாக இருக்கிற கடவுளை எல்லா உண்மைகளுக்கும் வழி நடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிக்கிறவரை போட்டிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்தாவியாக இருக்க கடவுளை உமக்கே எக்காலம் எல்லாம் புகழும் மகிமை உண்டாதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமது பாவத்தை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சி இருக்கிறவளாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து இவ்வீதி அந்நீதியும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனது போய் தகப்பனே, பரத்து விரோதமாகும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரமல்ல. உம்முடைய ஊழியக்காரன் ஒருவராக என வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சுமையாக இருக்கிறது. மன திரும்பி சுஷித நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனத்துக்காக பரிதவிக்க முடியாத பரமாசை நமக்கு இராமல் எல்லாவற்றையும் நம்மை போல சுதைக்கப்பட்டு பாவமில்லாத பரமாசை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கப்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த வேளையில் நாம் செய்த பாவங்களையும் நாம் செய்த தவறுகளையும் அனைத்தையும் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம் அருகிலிருந்து நாம் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பாவங்களையும் கர்த்தர் கேட்கிறார். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு மீண்டும் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வலைகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகுந்து இணைந்து நடந்தோம். உமது பசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்யத்தக்கவர்களை செய்து வந்தோம். எங்கள் சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அவர்களை செய்த வாக்குத்தத்தின்படியே நீ பாக்கியம் உள்ள குற்றவாகி எங்களுக்கு இறங்கும். தப்பித்தங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவ நிமித்தம் துக்கப்படுகிற எங்கள் சீப்படுத்தும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பசுத்த நாமத்துக்கும் மகிழ்ந்தபடி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தீர்ந்த புத்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிறுத்தியும் நம் கட்டவர்களி வாழ்க்கையை செய்யப்படுறதுக்கான காலத்தையும் நம்ம பசுத்தாவையும் கிருபையும் தேர்தலையும் தந்தராக. ஆமென். இப்போது வேத பாட வாசி கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை
மார்க் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1 முதல் 8 முடிய. ஓய்வு நாளைக்கு பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையில் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக இவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். அனைவரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் பரமணத்தை அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நமது நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்த ஆவினாலே கன்னிமரத்திலிருந்து பிறந்தார். பொண்ணு பிறத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிலை அறிவுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தலிருந்து எழும்பினார். பரமைக்கு ஏறி சர்வனை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வருபரிசத்தில் வீட்டிருக்கிறவர். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தவரையும் நயந்திக்க வருவார். பசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுத்த சபையும் பசுத்த ஆவியுடைய ஐக்கியம் பாமணிப்பையும் சரிய உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தவே எங்களுக்கு இறங்கும். நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலருக்கு எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணன் உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்று உம்முடையகளே. ஆமென். ஜெபத்தில் இருப்போம். இந்த பொதுவான ஜெபத்தை திருமதி அனிதா பிரகாஷ் அவர்கள் இந்த ஜெபத்தை எடுப்பார்கள். அனைவரும் ஜெபத்தில் இருப்போம். ஜெபம். ஏசப்பா மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மே துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தேவன். எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக அப்பா இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை மட்டுமா நீங்கள் பாதுகாத்து எங்களை போஷிச்சு எங்களை அப்பா வழி நடத்தி வரீங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூடப்பா எங்களை சபையாக உங்களை கத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதத்தில் வைக்கிற கத்தர் பாதுகாத்து கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தயவுள்ள கரா சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலே, ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே, குழந்தைகள் மேலே உண்டாக முடியாது, உங்கள் பாதுகாப்பு உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தைகளை வயதான விசேஷமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா தகப்பனே உங்களோட காரம் எங்களோடு இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. என் குற்றம் குறைகளை மன்னிங்க அப்பா. எங்களோட கூட இந்த நாட்களை நீங்கள் பேச முடியாது, இடைப்பட முடியாது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அவனுமே உங்களுடைய
ஆவியானவருடைய அபிஷேகத்தில் எங்களை நிரப்பி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கிறிஸ்டோபர் அக்கா அல்ல நமக்கா பாப்பாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களை பாதுகாத்து கொடுங்க, குடும்பத்தை சுற்றில வேலையாடுங்க. புதையா மிஸ்டபேன் அவங்க 2 பசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை சுற்றில வேலையாடுங்க. இவங்க செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் சூரத்தில் இருக்கிற மற்ற எல்லா சபைகளுக்காக அப்பா ஊழியக்காரங்களுக்காக கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷ பாதுகாப்பை தாங்க, சூரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. என்ன முகாந்தத்தோட எங்களை இந்த சூரத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அப்பா, அதன்படி அதை நடத்துங்க அப்பா. உங்கள் சித்தத்தை நாங்கள் முழுவதுமாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செய்ய நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சூரத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே குஜராத்தை ஆசீர்வதிங்க. குஜராத் டயசிஸ் உனக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. டயசிஸ் அப்பா பிஷப் ஐயாவுக்காகவும் மற்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. குஜராத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டுக்காக அப்பா நன்றி செலுத்துக்கிறோம். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. நல்ல தலைவர்களும் உண்டாக்கிட்டாங்க. எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. இந்த நாட்களில் அப்பா இந்த கோவிட் நம்பர்ஸ் அப்பா இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு விசேஷத்தை ஒரு பாதுகாப்பு எங்கள் தேசத்து மேலே கர்த்தர் கட்டளிடும்படியாக ஒரு விசேஷத்தை ஆரோக்கியத்தை ஒரு விசேஷத்தை ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்லேருந்து சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. இந்த செகண்ட் வேவில் அப்பா அநேகர் அப்பா மறிச்சு போகாத படிக்க என் தேவனே அப்பா நீங்கள் இறக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மீண்டுமாய் சபையாக இணைந்து வந்து அப்போ ஒரு சபையாக நாங்கள் கூடி ஆராதிக்க அப்போ உண்மை தொழுது கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா கிருபை பாராட்டுங்க அப்பா. மீண்டுமா அப்போ ஒரு லாக்டவுன் வந்தால் அப்பா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி சூழ்நிலைகள் இல்லாத படிக்க அப்போ இந்த கோவிட் நம்பர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாத படிக்க அது குறையும்படியாக கர்த்தர் தேசத்தின் ஒரு இறக்கத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மற்ற எல்லா தேசங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, சபைகள் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அப்போ பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு உங்கள் வருகைக்கு நாங்கள் அப்பா நாங்கள் ரெடியாக எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் வருகையின் போது நாங்கள் உங்கள் சமூகத்தில் குற்றமுற்றலாய் வந்து நின்று காணப்பட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் மீண்டும் அவங்க சமூகத்தில் வந்து நாங்கள் நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எல்லா துதி கனமே உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பிரேசு விசுவாசத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனின் மகிமைக்காக அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்தின் 73ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 73. நீ மனமே
இயேசுவையே துதி செய். இப்போது டீக்கன் ஜேக்கப் சுசா அவர்கள் தேவ வார்த்தையை நம்மோட பேசுவார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வாரம் கொண்டாடிய தியானித்த அதே அந்த உயிர்த்தெழுதலின் நிகழ்வை பற்றி நான் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் என்னை வழிநடத்தியதன்படி இந்த நாளில் கூட அந்த தி ஹோப் ஆஃப் ரிசர்வேக்ஷன் அல்லது த மெசேஜ் ஆஃப் ரிசர்வேக்ஷன், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அல்லது உயிர்த்தெழுதலின் செய்தி என்ற தலைப்பிலே 5 காரியங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவர் கொடுத்த விசுவாசம், தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த விசுவாசம், தம்முடைய சீஷர்களின் மூலம் நமக்கு அவர் என்ன சொன்னார், நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, வேதம் சொல்லும் நம்பிக்கை என்ன என்பதை பற்றியும் நாம் இன்றும் அதை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் சொன்ன பிறகும் கூட அவருடைய சீஷர்கள் அதை நம்பவில்லையோ அல்லது மறந்துவிட்டார்களோ, ஆனாலும் அவர் இறந்ததன் பயமாக அந்த பயம், கலக்கம், ஒரு விதமான நம்பிக்கை இல்லாத தன்மை, கார்மேகம் அவர்களை சூழ்ந்திருந்த அந்த நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை எப்படி ஆறுதல் படுத்தினார், எப்படி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தார் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் தலை சாய்த்து ஜெபிப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், வரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஆம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களுடைய துன்பத்திலும் எங்களுடைய வேதனையிலும் ஆண்டவரே, காரிருள் எங்களை சூழ்ந்திருக்கும் நேரத்திலும், எங்கள் சோர்விலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாய் எங்களை காக்கும் தேவனாய் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே, இதை தியானிக்க இருக்கும் வசனங்களை கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே, நீர் பயந்து போயிருந்த ஆண்டவரே, திகைத்து போயிருந்த கலங்கி இருந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே, நீர் அவர்கள் மத்தியிலே எழுந்து நின்று எதைப்பட்ட ஆண்டவரே, நீர் அவர்களை தேற்றியது போல, நீர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது போல ஆண்டவரே, இன்றும் எங்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பேசி நாங்கள் கேட்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தை இல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் உதிர்ந்து ஆண்டவரே நாங்கள் கருகி போயிருப்போம் சுவாமி. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் எங்களை ஆண்டவரை ஆறுதல்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரே நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடியனை தாழ்த்தி இப்படி கல்லை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியானால் நிரப்பி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆண்டவரே நம்பிக்கையும் தேற்றலையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த செய்தி மூலம் ஆண்டவரே கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் முன்பு சொன்னது போல இந்த செய்தியின் தலைப்பு The Hope of Resurrection, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அல்லது உயிர்த்தெழுதலின் செய்தி. முதலாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 8வது வசனம் வரை. பரிசுத்த மார்க்கு 16:1 முதல் 8 வரை. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 8 வசனங்களிலே முக்கியமாக நாம் பார்ப்பது கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். யோவான் 16:3வது வசனம். 4வது, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். முதலாவது நம்பிக்கை, the rolled stone of the tomb, புரட்டப்பட்ட கல், புரட்டப்பட்ட கல்லறையின் கல். கல்லறை அடைக்கப்பட்டிருந்தது, கல்லறை பூட்டப்பட்டிருந்தது. அந்த பூட்டப்பட்ட கல்லறை, அந்த அடைக்கப்பட்ட அந்த கல்லறையின் அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, ஒரு திகைப்பு, ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளே இருந்தது. மரித்து போன ஆண்டவரை, கல்லறையில் இருந்த ஆண்டவரை காண்பதற்காக சில சகோதரிகள் செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த கல்லால் அடைக்கப்பட்ட அந்த பெரிய கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய கேள்விக்குறி, பெரிய ஒரு சந்தேகம். இப்படிப்பட்ட சந்தேகத்துடன் பல கேள்விக்குறிகளுடன் அவர்கள் அந்த கல்லறைக்கு செல்கிறார்கள், ஆண்டவரை காண செல்கிறார்கள். இழப்பின் மத்தியிலே மரித்து போன ஆண்டவரை அவர்கள் தேடி செல்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் தேடி செல்லவில்லை, மரித்து போன ஆண்டவரை அவர்கள் தேடி செல்கிறார்கள். அந்த கல்லறையிலே சென்று ஆண்டவரை அந்த பரிமள தைலமிட்டு அதை பூசற்காக அங்கே செல்கிறார்கள். ஆனால் அவர்களோட சந்தேகம், இந்த கல்லை யாரை புரட்டுவார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்று நாம்
அநேக கற்களால் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். பலவிதமான சோதனைகள், இழப்புகள், வேதனைகள், கேள்விக்குறிகள், இவைகளெல்லாம் நாம் அடைக்கப்பட்டு இந்த கல்லை யார் புரட்டுவார்கள், எனக்காக இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்தில் செல்லும் பொழுது அங்கே புரட்டப்பட்ட கல்லறையை நாம் பார்க்கிறோம். அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். உட்கார்ந்து என்ன சொல்கிறான்? பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய முதல் செய்தி, உயிர்த்தெழுதலின் முதல் செய்தி, புரட்டப்பட்ட கல். பிரச்சனைகள், நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள், நாம் கேள்வி கேட்கும் பிரச்சனைகள், நாம் பயந்து கொண்டிருக்கும், கலங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை அங்கே புரட்டி தள்ளி அதன் மேலே அங்கே ஆண்டவர் தூதன் உட்கார்ந்து கொண்டு பயப்படாதீர்கள் என்று சொல்கிறான். உயிர்த்தெழுதலுடைய முதல் செய்தி, பயப்படாதீர்கள். The first message of the hope of resurrection is don't fear. இரண்டாவதாக, அடைக்கப்பட்ட கதவுக்குள் இயேசு உள்ளே போகிறார். பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம், He entered into the closed doors and said, Peace be with you. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், சீஷர்கள் யூதர்களுக்கு அது பயந்து கதவை அடைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆம் அன்பான சகோதரர்களே, அன்று அவர்கள் பூட்டிய அறையிலே யூதர்களுக்கு பயந்ததினால் தங்களை முழுவதுமாக அந்த ரூமிலே அடைத்துக் கொண்டு பயந்து இருந்தார்கள். ஆனால் அடைக்கப்பட்ட அந்த ரூமிலே ஆண்டவர் நுழைந்தார். அடைக்கப்பட்ட கதவுகள். இன்றும் நாம் வசிக்கும் இந்த நேரம், இந்த நாட்களிலே அநேக மக்கள் அடைக்கப்பட்ட கதவுகளில் இருக்கிறோம். இது அபிஷியலி லாக்டவுன் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. கடந்த ஒரு வருடம் நாம் அடைக்கப்பட்ட வீட்டில் இருந்தோம். ஆனாலும் இப்பொழுதும் நாம் அந்த கட்டளை இன்னும் வரவில்லை என்றாலும் நம்மில் அநேகர் அடைக்கப்பட்ட வீட்டில் தான் இருக்கிறோம். ஒருவேளை அநேக நம்முடைய பிள்ளைகள் குவாரண்டைனில் இருக்கிறார்கள். கொரோனா வியாதியினாலே குவாரண்டைனிலே வீட்டிலே கதவை அடைத்துக் கொண்டு தனியாக தங்களை தாங்களே தனிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் மருத்துவமனையிலே இந்த கோவிட்-19 கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு அவர்களும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்களை இழந்து, தங்களுடைய கணவரை இழந்து, தங்களுடைய பிள்ளைகளை இழந்து, தங்களுடைய பெற்றோர்களை இழந்து அநேக பிள்ளைகள் அடைக்கப்பட்ட வீட்டிலே இருக்கிறார்கள். இப்படி
அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து சொல்கிறார், நீங்கள் பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். எங்கே வந்து சொல்கிறார்? ரூமுக்கு வெளியிலே இல்லை, ரூமுக்கு ஏதோ ஒரு மூலையிலே இல்லை. அவர்கள் அவளுடைய மத்தியிலே வந்து, அவளுடைய நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலையை தெரிந்த நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இழப்பை தெரிந்த ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை தெரிந்த ஆண்டவர், நம்முடைய வியாதியிலே நாம் அனுபவிக்கும் தனிமையை தெரிந்து கொண்ட ஆண்டவர், துக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, நாம் பயத்திலே நடுங்கி திகைத்து நாம் ஒரு மூலையிலே கதவை அடைத்துக் கொண்டு ஒரு வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, நம்மை நாமே தனிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, மருத்துவமனையிலே நாம் நம்மை தனிப்படுத்திக் கொண்டு சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நம்முடைய நடுவிலே வந்து சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது, சோதனைகளை நாம் அனுபவிக்கும் பொழுது, இருள்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விட்டு தூரம் போவதில்லை, நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் இந்த இரண்டாவது செய்தி, இந்த உயிர்த்தலின் இரண்டாவது செய்தி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். முதலிலே அடைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டிருந்தது, அங்கே வந்து பயப்பட சொல்லுகிறார். இரண்டாவதாக அடைக்கப்பட்ட வீட்டிலே கதவுக்குள் நுழைந்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார், சமாதானம் என்று சொல்லுகிறார். முதலாவது பயப்படாதீர்கள், இரண்டாவது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36, 38 நாம் வாசிப்போம் என்றால், அங்கேயும் அவர்கள் நடுவிலே நின்று, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுவதென்ன, why are you frightened and why doubts arise in your hearts என்று சொல்லி அவர்களை கேட்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மத்தியில் மறுபடியுமாய் வந்து, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று அவர்களை மீண்டுமாய் கேட்கிறார். மீண்டுமாய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை மீண்டுமாய் உற்சாகப்படுத்துகிறார். அவளுடைய பயத்திலே, எதிர்காலம் இருளான அந்த வேளையிலே தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து, தங்களுடைய பயத்திலே தங்களுடைய குரு, தங்களுடைய ஆண்டவர் இல்லை என்ற அந்த பயத்திலே அவர்கள் கலக்கத்துடனும் பயத்துடனும் சந்தேகத்துடனும் இருக்கும் அந்த சீஷர்கள் மத்தியிலே அவர் திரும்பமாக வந்து, நீங்கள் கலங்காதீர்கள், கலங்க வேண்டாம் என்று சொல்லி மீண்டுமாய் அவர்களை அவர் நம்பிக்கை கொடுத்ததை நாம் இங்கேயும் பார்க்கிறோம். நான்காவதாக யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம், I will not leave you orphan, I am coming to you. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களுக்கு திரும்ப வருவேன் என்று சொல்கிறார். இது அவர் மரிப்பதற்கு முன்பாகவே தாம் மரிக்க போகிறோம் என்று தெரிந்த பிறகு சீஷர்கள் மத்தியிலே அவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சிகளே, உங்களுடைய கணவன்மார், சகோதரியே, உன்னுடைய கணவன் இழந்து விட்டார் என்று சொல்லி கலக்கமாக இருக்கிறீர்களா? என்னுடைய எதிர்காலம் என்னவாகும், என்னை யாரை கவனிப்பார்கள், நான் அனாதையாகிவிட்டேன் என்று சொல்லி எதிர்காலத்தை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய கேள்விக்குறி, நம்பிக்கை இல்லாத நிலை, இந்த நிலையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார். அன்பான தம்பி தங்கச்சி, உன்னுடைய அப்பாவை எழுந்திருக்கும் இந்த நிலையிலே, உன்னுடைய அம்மாவை எழுந்திருக்கும் இந்த வேளையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவராய் விடேன். ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன். தகப்பன் இல்லாத சூழ்நிலையிலே என்னை யார் கவனிப்பார்கள்? என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? என்னுடைய தாய் மறித்து விட்டாரே, என்னுடைய தகப்பன் மறித்து விட்டானே, என்னை யார் கவனிப்பார்கள்? என்னுடைய எதிர்காலம் என்னவாக்கும்? என்னுடைய படிப்பு என்னவாக்கும்? என்னுடைய வேலை என்னவாக்கும் என்றெல்லாம் யோசிக்கும் இந்த நிலையிலே, என்றெல்லாம் கலங்கியிருக்கும் இந்த வேளையிலே, பயப்படும் இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன். நான் உன்னை திக்கற்றவராக விடேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும்பொழுது வெள்ளிக்கிழமை அன்று நாம் தியானித்தோம், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் இப்படியாக ஆண்டவர் தன்னை கைவிட்டதாக சொல்லி அவர் கலங்குவதை நாம் தியானித்தோம், வெள்ளிக்கிழமை தியானித்தோம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் அவரை கைவிட்டார் தான். எத்தனை நாளுக்காக கைவிட்டார்? ஒரு சில கணத்துக்காக, ஒரு சில நேரத்திற்காக அவர் கைவிட்டார். நாம் ஏசாயா இந்த புஸ்தகம் 54 அதிகாரம் 7வது வசனம் இப்படியே சொல்லுது, for a brief moment I abandoned you, but with great compassion I will gather you. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வேன். அன்பான சகோதரியே, அன்பான அம்மாமார்களே, அன்பான தம்பி தங்கச்சிகளே, உங்களுடைய பெற்றோர் அப்பா இறந்து விட்டார், பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், கணவன் இறந்து விட்டார், என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கலங்குகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு கணம் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இமைப்பொழுதில் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மிகவும் மீண்டும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை கைவிட்ட அந்த ஆண்டவரை, அந்த இருள் அவரை நிரந்தரமாக அவரை மூடியிருக்க முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் வெற்றியோடு உயிரோடு எழுந்தார். நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த கார்மேகங்கள் அது நிரந்தரமானவர்கள் அல்ல. நம்மை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள், இந்த சோதனைகள், இந்த வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்க முடியாது. இவையெல்லாம் வாழ்க்கையிலே வரும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்முடைய நிலைத்திருக்கும். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய அன்பும் எப்போதும் நம்மளுடன் நிலைத்திருக்கும். எனவேதான் ஏசாயா 54:8 பார்க்கிறோம், அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். நித்திய கிருபை. The dark clouds cannot be eternal in our life, but the grace, the mighty grace of God will be eternal in our life. ஆண்டவருடைய கிருபை, இந்த மாறாத கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். எனவேதான் இங்கே சொல்கிறார் யோவான் 14:18, I will not leave you orphan, I am coming to you. நான் உங்களை அனாதையாக திக்கற்றவர்களாய் நாம் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர், உயிர் தந்த ஆண்டவர் இங்கே நமக்கு நம்பிக்கை தருகிறார். 5வதாக நாம் வாசிப்பது அவருடைய நம்பிக்கை, அவருடைய வசனம், hope of new heaven and new earth, புதிய வானம் புதிய பூமி. இது 5வதாக நாம் வேதத்தில் காணும் நம்பிக்கை. வெளிப்பட்ட சுவிசேஷம் 1வது அதிகாரம்
5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மரித்திருந்து முதல் பிறந்தவர் அந்த வெளிப்பட்ட சுவிசேஷத்தை பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறார்? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. நாம் எடுப்போம் வெளிப்பட்ட சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். வெளிப்பட்ட சுவிசேஷம் 21:1 முதல் 4 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களுக்கு அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுக்கு கூட இருந்து அவளுடைய தேவனாயிருப்பார். அவளுடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இங்கே என்ன காண்கிறோம்? புதிய வானம் புதிய பூமி. அங்கே என்ன இருக்குமா? கண்ணீரை துடைப்பார். மரணம் அங்கே இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இனி வரும் வாழ்க்கையிலே அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி, ஆண்டவர் கொடுக்க இருக்கும் அந்த புதிய உலகத்திலே அங்கே துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, மரணம் இருக்காது, அழகு இருக்காது, வருத்தம் இருக்காது. இவை எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய துக்கத்தை சுமந்த ஆண்டவர், நம்முடைய பாடுகளை சுமந்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களை சுமந்த ஆண்டவர், நமக்காக கண்ணீர் விட்ட ஆண்டவர், அந்த லாசருக்காக கண்ணீர் விட்ட ஆண்டவர் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். எங்கோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு அவர் நம்முடைய துன்பங்களை எல்லாம் பார்க்காமல் கண்ணை பற்றிக் கொண்டிருப்பவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய துக்கத்தின் நடுவிலே, நம்முடைய மத்தியிலே நின்று, இந்த midst of our suffering, in the midst of our difficulties, in the midst of our failure and frailties, he is with us. அவருடைய ஆறுதல் நமக்கு இருக்கிறது எப்போதுமே. அந்த எருசலேம் மாந்தர்களை பார்த்து சொன்னார், எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். எருசலேம் மாந்தர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அன்று கண்ணீர் விட்டார். அதே ஆண்டவர் இன்று நம்முடைய துக்கத்தின் நடுவிலே, நம்முடைய வியாதியின் மத்தியிலே, நம்முடைய இழப்புகளின் மத்தியிலே, நாம் கதவை அடைத்துக் கொண்டு நாம் மருத்துவமனையிலே சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய சிகிச்சையின் மத்தியிலே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கணவர் ஒரு இடத்திலே, மனைவி இன்னொரு இடத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அடைக்கப்பட்ட கதவை நுழைந்து உங்களுடைய மத்தியிலே, இன்னும் வீட்டிலே கொரோனா பயத்தினாலே குழந்தையிலே இருக்கும் நம்முடைய மத்தியிலே, கணவனை இழந்து, தகப்பனை இழந்து,
பெற்ற பிள்ளையை இழந்து தனிமையாயிருக்கும், நம்பிக்கை இழந்திருக்கும் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் எழுந்து நின்று அங்கே வந்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம், கலங்காதீர்கள், நான் உங்களை திக்கற்றலாவிடேன், புதிய வானம் புதிய பூமியை நான் உருவாக்கி சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட 5 வகையான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே மீண்டுமாய் நமக்கு அவர் கொடுக்கும் இந்த நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நமக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வசனம் மாறுவதில்லை. மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றி எழுதிய தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாய் முடிந்து கொண்டே இருக்கிறது. அவர் வரும் நாட்களிலே, அவருடைய வருகையிலே அவர் சொன்ன அனைத்து காரியங்களையும் அவர் நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலைகள், இந்த இருள், இந்த கார்மேகம், இருளான இந்த மேகம், இந்த வேதனைகள், இந்த துக்கங்கள், இந்த சந்தேகங்கள், இவையெல்லாம் நம்மை ஒரு காலமும் மேற்கொள்ள முடியாது. இவைகள் நிரந்தரம் அல்ல. இவைகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவைகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுவதாக இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார், கலங்காதீர்கள் என்று சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்கிறார். இறுதியாக புதிய வானம் புதிய பூமியிலே உங்களுடைய கண்ணிகளை எல்லாம் துடைப்பேன் என்று சொல்கிறார். மரணம் இல்லை என்று சொல்கிறார், துக்கம் இல்லை என்று சொல்கிறார், அழுதலும் இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்கிறார். நாம் கண்ணீர் வடிக்கும் போது அவரும் நமக்காக கண்ணீர் வடிக்கிறார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரும் கண்ணீர் வடித்திருக்கிறார். நம்முடைய துக்கத்திலே இன்றும் நம்மோடு கூட அவரும் பங்கேற்றிருக்கிறார். மரித்த ஆண்டவர் மரித்து போகவில்லை, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு கூட செயலாற்றுகிறார், இடைப்படுகிறார், நம்முடைய மத்தியிலே வாழ்கிறார், நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இதுதான் இன்றைய சூழ்நிலையிலே, இன்று நாம் அனுபவிக்கும் இந்த நாட்களிலே நம்முடைய வேலையிலே பிரச்சனைகள், நம்முடைய வியாபாரத்து சந்தேகங்கள், வியாபாரத்திலே கேள்விக்குறிகள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உற்றார் உறவினர்களின் இழப்புகள், நம்முடைய அன்பானவர்களின் பிரிவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த 5 நம்பிக்கைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இந்த நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கல்லறினுடைய அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமரக்கூடியவராக இருக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகளின் உள்ளே நுழைந்து நமக்கு சமாதானத்தை சொல்லத்தக்கவராக இருக்கிறார். இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி, இந்த ஈஸ்டர் செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி இதுதான். பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம், கலங்காதீர்கள், நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களை கண்ணீர் எல்லாம் உழைப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை செய்தியை ஆஸ்வதிப்பாராக. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை கை கொண்டு அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நாம் வழிநடப்போமே என்றால் ஆண்டவர் என்றும் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது ஆலயத்தின் அறிவிப்பு. பிரைஸ் லார்ட். அறிவிப்புகள். கோவிட்-19 அதிகமாவதின் காரணத்தினால் டயசிஸிலிருந்து அறிவிப்பு வரும் வரை ஞாயிறு ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவையாக இருப்பின் கமிட்டியிடமோ பாஸ்டரிடமோ அணுகவும். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் சபையினர்
12/4/2021 மிஸ்ஸஸ் வெனிலா தாமஸ். 13/4/2021 மிஸ்ஸஸ் த்ரூமா வினோத். 13/4/2021 மிஸ்ஸஸ் அனிதா பிரகாஷ். 14/4/2021 மிஸ்ஸஸ் ஏபின் பொன்ராணி பொன்ராஜ். 15/4/2021 மர்சி சைனி எலிசா. சென்ற வார காணிக்கை விவரங்கள்: ஆராதனை காணிக்கை 10,480, சப்ஸ்கிரிப்ஷன் 3,700, தேங்க்ஸ் கிவிங் 700, மொத்தம் 14,880. தேங்க்யூ. பெருநாள் கொண்டாடும் பிள்ளைங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். மகா கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த வாரத்தில் பெருநாள் கொண்டாடும் பிள்ளைங்களுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. பிதாவே, உமக்கரன் அவங்களோடு நெரும்பியதுக்கு நன்றி கர்த்தாவே. இன்னொரு வருஷத்தை காண்பித்ததுக்கு உமக்கு நன்றி இயேசுவே. பிதாவே, இந்த வருஷத்தில் அப்பா அவங்களோட ஹெல்த்து அவங்களோட பலனை தருப்போம் நன்றி இயேசுவே. எந்த பணிவீனம் வராமல் காத்துக்குள்ளப்போ நன்றி கர்த்தாவே. உள்ளங்கையில் வைத்து அவங்களை சுமக்க போகாம நன்றி இயேசுவே. அவங்களை வேலை வைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. போன வருஷனோட இந்த வருஷம் பெரிய ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு வருஷமாக நீ தரப்போம் நன்றி. அவங்க நினைக்க மேலாக இந்த வருஷம் ஆஸ்வதிக்க போக நமக்கு நன்றி கர்த்தாவே. கிருபை பெருநாள் கொண்டாடும் பிள்ளைங்களோடு நெரும்பி இருக்கட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமென். தேவனின் மகிமைக்காக கீர்த்தனை புத்தகத்தின் 2ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 2.
ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள என் தேவாதி தேவனே, மசோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த கால்வேளையில் கர்த்தாவே எங்களோட இருந்து எங்களை பலப்படுத்தினவரே மசோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகும் வேலையில் அப்பா என் கரம் பிடித்து மகனே மகளே நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தவரே உமக்கு நன்றி. பலத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. உள்ளத்தில் இருக்க பயத்தை அகட்டினவரே உமக்கு நன்றி 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 அப்பா. பிதாவே 2021 வருஷம் பிதாவே கொரோனா கொள்ளை நோய் கத்தாவே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குதப்பா. பிதாவே நீ எங்களோடு இருந்து பலப்படுத்த போ நன்றி. எங்களை வேலி வைத்து பாதுகாக்க போக நன்றி சத்துறீங்க கதா. பிதாவே யோபை பாதுகாத்தீரப்பா. அதே போல் எங்கள் சபையார் வீட்டுகளை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா நீர் வேலி வைத்து பாதுகாக்க போ நன்றி சத்துறீங்க கதா. பிதாவே எங்களோட பேசுனீர் பலப்படுத்தினீர் அதுக்கு நமக்கு நன்றி. இதாவே செய்தி மூலமாக எங்களோட பேசுனீரப்பா. என்னோட கர்த்தர் எங்களுக்காக மரித்து எங்கள் பாவங்களுக்காக எல்லாவற்றிலையும் இரத்தத்தினாலே கலவி சுத்தம் பண்ணி ஒரு புது மனிதனாக எங்களை மாற்றி எங்களுக்காக ஒரு சாட்சியாக வைக்கிறதுக்காக எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனே உண்மையே நாமத்தை கேட்க உதவி செய்தவரே உமக்கு நன்றி. இதாவே இன்னும் கிருபையோடு எங்களை நடத்தும் அப்பா. இந்த சூரத் பட்டணத்தில் கத்தாவே நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை உண்மை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்பா. வேறு யாரும் நம்பலாம் நீரப்பா. நீ விசுவாசித்தா தேவோட மகிமை காண்பாயின்னு சொன்னீரே. பிதாவே எல்லாரும் உம்மோட நாமத்தினாலே விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மோட மகிமையை வெளிப்படுத்தப்போ நன்றி. இது என்னோட பிள்ளைகள் சொல்லி கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கத்தாவே நீ தொட்டு பாதுகாப்போ நன்றி. தொட்டு ஆஸ்வதிக்கப்போ நன்றி. சுற்றிலும் கத்தாவே வேலி வைத்து பாதுகாக்கப்பா. இருக்க எல்லாம் பணம் வேணும் உன் நாமத்தினால எடுத்து போட்டு புது பலத்தை தரப்போ நன்றி சத்துறீங்க கத்தா. கிருபியோடு எங்களை நடத்தும் அப்பா. இதாவே இந்த ஆறு முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்கள் பிள்ளைங்களோட பேசுனதுக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதுமாக எங்கள் பிள்ளைங்களுக்கு புது பலனை தந்ததுக்கு நன்றி சத்துறீங்க கத்தா. இன்னும் கிருபியோடு அவங்களை நடத்தும் அப்பா. இயேசுவின் ஜெபங்களை பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கத்த சோத்திரி, என் முழுவதுமே பசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கத்த சோத்திரி, கத்த செய்த சர்வபகரை மறுவதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்தாவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் குறிப்பாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தேவ கிருபை என்று நினைத்திருப்பாராக ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போயிருக்கவும் ஆமென்.